நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஓகே, ஹாய் காய்ஸ், ஹாய். என்னடா புதுசாக நைட்டு வந்து வீடியோ பார்க்குறீங்களா? டிமாண்டி காலனி படம் முடிச்சுட்டு வெளில வந்திருக்கோம். படம் வேறு லெவலில் இருக்குது. டிமாண்டி காலனியை ஒரு விளாக் வாரி நாங்கள் வந்து மூவி ரிவ்யூ பண்ண போகிறோம். டிமாண்டி காலனி போஸ்டர் தேகோ பாருங்கள், இங்கே பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. படம் செம்மையாக இருக்குது. எல்லாம் போய் பாருங்கள். செம த்ரில்லாக இருக்குது. அஜய் ஞானமுத்து படம் பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அருள்நிதி ஆக்டிங் சூப்பர், பிரியாணி பவானி சங்கர், சாம் சிஎஸ் மியூசிக்கல் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் பண்ண போகிற மூவி ரிவ்யூ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி ரிவ்யூ. எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் எப்படி அவங்க வந்து டிமாண்டி காலனி தேடி போகிறாங்களோ, இங்கே திருப்பூரில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹாண்டட் டீ கடை இருக்குது. அந்த ஹாண்டட் டீ கடைக்கு நாங்கள் ரிவ்யூ கொடுக்க போகிறோம். வாங்க போகலாமா பாய்ஸ் போகலாமா? ஓகே, ஓகே, ரெடி போகலாம். வாங்க போகலாம். நைட்டு 1 மணி இருக்குமா? நடுவில் டிமாண்டி 3 வராமல் தான் சரி. ஆமாம், டிமாண்டி 3 வராமல். டிமாண்டி வேறு நடுவில் வராரு. கை கால் நடுக்குது. டிமாண்டி வேறு நடுவில் வராரு. அப்படியே டக்குன்னு பார்க்கும்போது புதுசாக என்னென்னமோ கொண்டு போகிறாரு. டக்குன்னு ஏதோ ஒரு சஸ்பென்ஸ்லாம் சரியான சஸ்பென்ஸ் இல்லை. என்னடா புதுசாக ஒரு கேரக்டரைசேஷன், த்ரில்லிங், ஸ்டார்ட் டு எண்டு த்ரில்லு தான். எப்படி போகிறது, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேது எங்களுக்கு. சரி, ஓகே, டீ கடைக்கு போயிடலாம்ல? போயிடலாம். எனக்கு அந்த படம் பார்த்ததுலேருந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லா படம் டங்குன்னு கேட்டே இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு நிவாஸ்? அதான் நீ கேமரா ஆங்கிள்ஸ் பத்திலாம் நீ என்ன நினைக்கிற? கன்ஃபார்மா தியேட்டர்ல போய் பாருங்க. சரியான விஷயம். ஹாரர் மூவினா தியேட்டர் போக, வீட்டெல்லாம் மூவி ரிவ்யூ வந்து ஒரு பிளான் பண்ணி போலான்னு போனோம். ஆனா எங்களுக்கு அந்த படம் பார்த்துட்டு மூவி ரிவ்யூ வந்து பிளான் பண்ணி போனாலாம் அந்த டிமாண்டி காலனியை வந்து பூர்த்தி பண்ண முடியாது. நம்ம ஹாரர் ஃபீலா போய் ஒரு ஹாண்டட் ஃபீலை கொடுக்கலாம் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரிவ்யூஸ்லயே பிளாகர் ரிவ்யூ, மூவி ரிவ்யூ பிளாகா பண்றோம். அதுவும் ஹாண்டட் ஹவுஸை தேடி போறோம். நைட் 1 மணிக்கு படம் முடிச்சு தியேட்டரை விட்டு வெளியில அப்படியே போறோம். ஒன் அண்ட் ஒன்லி ஆறாவது மட்டும் தான் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நாங்க நெருங்கிக்கிட்டே இருக்கோம் அந்த ஹாண்டட் டீ கடையா. ஆமா, இப்படி போறோம். பேசு. நீ என்ன சொல்ற? இப்படி பின்னாடி பேசு, அப்படியே பேசு. போயிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுங்க. நாங்க அந்த மூமெண்ட்ல போய் வண்டி நிப்பாட்டிட்டு நாங்க மறுபடியும் ஆரம்பிப்போம். One eternity later. Guys, இறங்கிட்டோம். இந்த டர்ன்ல இப்படின்னு திரும்பினா இந்த சந்துக்குள்ள போனா நம்மளோட இது வந்துடும். ஸோ நாங்க இறங்கிட்டோம். குமார் சாட் அதுக்குள்ள நாங்க போறோம். ஓகே, நாங்க உள்ள என்ட்ரா போறோம். எல்லாம் பொறுமையா போறோம். ஏரியா பாக்குறதுக்கே பயமா இருக்கு. காய்ஸ் பாருங்க, இங்க சுத்தி வீடா தான் இருக்கும். கடைசி அந்த எண்டு அந்த லாஸ்ட்டுக்குள்ள நம்ம போய் அங்க இருந்து நம்ம வரணும். பாருங்க காய்ஸ், இதெல்லாம் வீடு தாண்டி நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம். 1 மணி ஆச்சு, 1:30 ஆச்சு. ஆனா இது வர பயமா இருக்கு. இதோ பேசுங்க. படத்துக்கு வந்துட்டு பயமா வந்துட்டோம். வண்டி வேற நிக்குதான், அதை அப்படியே பார்க்கணுங்க. ஐயோ காய்ஸ், அவன் வண்டி வேற பெட்ரோல் இல்லாம நின்று தள்ளிட்டு வரான் காய்ஸ். இவ்வளவு நேரம் பெட்ரோல் இருந்து ஃபுல் பண்ணிட்டு தான் வந்தேன் காய்ஸ். என்ன இவன் இப்படி தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்கான்? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணு நடக்க போகுதுன்னு ஒண்ணும் புரியல. என்னடா வண்டி பெட்ரோல் இல்லாம நின்றுச்சுங்கிற பயமா இருக்கு. புரியல. சரி, ஸ்டார்ட் பண்ணா பாத்துக்கலாம். ஓகே நிவாஸ், நீ என்ன பண்ற? நாங்க மேல போறோம், வரையா? ஓகே, டீ கடைக்கு தேடி போறோம் காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம போலாம். நாங்க அப்படியே மேல போறோம். நிவாஸ் முன்னாடி போகதான் போயிட்டு இருக்கோம். பாருங்க, இது இப்படிதான் இருக்கு.
பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கு. இது ஒரு மொட்டை மாடி தேடி போய்கிட்டு இருக்கோம். ஏய் அம்மிதாரா எனக்கு திடீர்னு ஜர்க்காது. ஐயோ படி ஏறி போறோம் கைஸ். படி ஏறி போயிட்டு இருக்கோம். முன்னாடி பிபின் போயிட்டு இருக்கான், பின்னாடி நான் பயந்துட்டே வந்துகிட்டு இருக்கேன். கதவு திறக்குது கைஸ், கதவு திறக்குது. வந்தாச்சு. நீங்க தானா? நான் பயந்தே போயிட்டேன். என்னடா என் கால் அங்க தட்டிடுச்சுடா படியில. ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல. தூங்கிட்டு இருக்கானா? யாரு யார் தூங்கிட்டு இருக்கான்? மேல யாரும் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னா தெரியல எனக்கு. டேய் மேல போவானுடா டேய். அவனை காணோம். நிவாஸ் எங்க? மேல போ கைஸ். நிம்மாண்டி காலனி படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கைஸ். அதை தாண்டி வந்து அந்த படத்துல நிறைய விஷயங்கள்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க கைஸ். எப்படின்னா நீங்க சொல்லும் போது இப்படி நான் மூவி போயிட்டு இருக்கேன், போய் அந்த படத்தை நான் பாக்குறேன். படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஹாரர்ல சூப்பரான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ் ஜானர்ஸ்ல நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. ஆனா இந்த அஜய் ஞானமுத்து சார் அவர் எடுத்த அந்த படத்தை வந்து கொஞ்சம் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹாரர் ஜானர் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப அவர் தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு இது கொடுக்கும் போது அதுல நிறைய வந்து புது புதுவான மீனாட்சி அந்த கோப்ரால் நடிச்சிருந்தாங்க, அவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர் சூப்பராகவே செம்ம ஆக்டிங். அதுக்கப்புறம் இவரு இணைந்த கைகள்ல வருவாரு நம்ம இவரு பாண்டியன், கீர்த்தி பாண்டியனோட அப்பா. அவர் பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை சார், நான் கரெக்டாக எங்க கீழே ஸ்க்ரால்ல போறேன். அவர் செம்மையான ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த முத்துக்குமார் குக்கு காமெடிலாம் வருவார்ல, அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. சித்தப்பா கேரக்டர் காமிக்கல். அருள்நிதி ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் காமிக்கலும் ட்ரை பண்ணிக்கிறேன், கொஞ்சம் காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க. எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டீ கடை அண்ணா திறந்துருக்க. டீ கடை அண்ணா ரெடியா? டீ கடை அண்ணா ரெடியாடா இருக்காரா? யாருமே இல்லையா? ஏடா செருப்பை தொங்க விட்டுருக்காங்க கயிறுல. ஐயோ இந்த ஆள் மொட்டை மாடியில கடை வச்சிருக்கேன், நம்ம எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணி கூட்டிட்டு வந்தா என்ன ஒன்னையும் காணா. நிவாஸ் எங்க? நிவாஸ் எங்க? முன்னாடி வந்துட்டு இருந்தேன் திடீர்னு. நானும் ஏய் நிவாஸ் பின்னாடி தானே வந்துட்டு இருந்தான். இல்ல நான் இங்கதான் நின்று இருந்தான், திடீர்னு காணமா? என் முன்னாடி நடந்து வந்துட்டு. அவன் பின்னாடி தான் நடந்து வந்துட்டு இருந்தான். நான் வரேன்னு சொன்னா கையில போர்வீல வச்சிருந்தேன். எங்க நிவாஸ்? நிவாஸ் கைஸ் கைஸ் இந்த மாதிரி இருட்டா ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு, நல்ல சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஆனா பயமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி போய்க்கலாம் கைஸ். கேனையா இங்க பாருங்க, குளிருக்கு மொட்டை மாடியில் போர்வை எடுத்து வந்திருக்காங்க. என்னடா டேய், என்னடா இந்த ஆள் கடையை பூட்டிட்டு போயிருக்கான். ஆட கருமமே, கடை வேற பூட்டிட்டானா? ஒன்றும் இல்லையா, வேஸ்ட்டு. அட பாவீங்களா, இவன் தான் கைஸ் நம்மளை வச்சு கலாய்ச்சிருக்கான். ஆனால் என்ன பொறுத்தானு நாங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இந்த மாதிரிலாம் பண்ணணும். நாங்கள் டீ கடை ரிவ்யூ பண்ணுறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது நாங்கள் செட் போட்டு தான் பண்ணுறோம். இது நாங்கள் பண்ண செட்டு, நாங்கள் கிரியேட் பண்ண செட் எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? இதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். மொட்டை மாடி, ஒட்டுமொத்த மொட்டை மாடியில் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ எங்களால் மூவி ரிவ்யூ பண்ணால் இப்போ கரெக்டாக எங்களால் முடியலை. ஏன்னா மூவி ரிவ்யூ டிமாண்டி காலனி முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த கண்டினியூஸாக இங்கே வரும்போது எங்களுக்கு வந்து ஆமாம் நாளைக்கு வந்துடும். ஸோ தங்கலான் முடிச்ச உடனே நாங்கள் இது பண்ணணுங்கிற சுச்சுவேஷன் வரும்போது கரெக்டாக எங்களால் கோஆர்டினேட் பண்ண முடியல. சரி ஓகே, நம்ம அந்த படம் பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு ஐடியா ஓப்பன் ஆச்சு. சரி ஓகே, இது டிமாண்டி 1ல் வந்து அந்த டிமாண்டி காலனி தேடி 4 ஃப்ரெண்ட்ஸ் போவாங்களா, அந்த மாதிரி நாளாக ஒரு சும்மா ஒரு ஹாண்டர் மாதிரி கொடுக்கணும்னு நினச்சேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இவன் பேய் மாதிரி பண்ணாதோன்னா ப்ராங்க் பண்ணிட்டான். அங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா, போர்வி பண்ணிட்டு எங்களையே ப்ராங்க் பண்ணிட்டான், எங்களுக்கே கலாய்ச்சி விட்டான். பட் ஆனால் ஓகே, படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்ல படம். தயவு செஞ்சு தேட்டரில் நல்ல ஒரு ஹாரர் ஃபிலிம் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள், நல்லா பண்ணியிருக்காங்க. சாம் சிஎஸ் மியூசிக்லாம் செதுக்கி விட்டுருக்காரு. எங்களுக்கு இந்த கை இப்படி கோர்த்து நாங்கள் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வைப்ரேஷன் ஆகுது. அந்த வைப்ரேஷன் ஆகும்போது எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்க, எல்லாரும் கை இப்படி கோர்த்து பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் கேட்கும். அது வந்து அந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர் அவர். ஆமாம், பட் அவர் சூப்பரான மியூசிக் டைரக்டர் அவர். ஆனால் அவருக்கு அண்டர்ரேட்டடாகவே இருக்கார். அவர் நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். செம்மையாக இருக்கும், படம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு பாருங்கள். பவானி சங்கர் சூப்பர் ஆக்டிங்.
அது எத்தனை தடவை சொல்ல, பிரியா பவானி சங்கர் எப்பவுமே க்ரஷ் தாங்க எல்லாத்துக்கும். இந்த படத்தில் எல்லாத்துக்குமே சூப்பரான க்ரஷ். மேக்ஸிமம் வந்து அஜய் ஞானமுத்து வந்து கோப்ரா சரியாக போகலனாலும் டிமாண்டி காலனி 2ல் வந்து அவருக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு. மறுபடியும் அவர் வந்து பேக் டு த ஃபார்ம். படம் தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள். அதான் லைக் பண்ணுங்கள், ஃபீல் த வைப். ஓகேங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்த படம் வந்து கொட்டுக்காளி. வி ஆர் வெயிட்டிங். கொட்டுக்காளிக்கு நாங்கள் வரோம், வேற லெவல் ரிவ்யூவோட வரோம். ஓகேவா? பிளான் பண்ணி வரோம். ஓகே, பாய் காய்ஸ், ஹேவ் அ கிரேட் நைட், குட் நைட்.